பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் பாக்குற மாதிரியே இல்ல. வெரி பேட். அதெல்லாம் டான்சிங்கா, அதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸானே தெரியல. அது ஸ்டெப்னு சொல்லவே முடியாது. வல்கர், தேவையில்லை. மானத்தை வாங்கிற மாதிரி ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இந்தியான்றனால வந்து தமிழ்நாட்டுல ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான். கிரைம், த்ரில்லர், மர்டர் வந்து யூஸ்வலா ஒரு கோர் இருக்கும். சில படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it on screen. பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர வர உதயகுமார் சார் பத்தி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை. வெரி பேட். அதெல்லாம் டான்சிங்கா, அதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸானே தெரியல. அது ஸ்டெப்னு சொல்லவே முடியாது. வல்கர், தேவையில்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா there is a lot of sensuality but it was not looking, அதாவது அது வந்து ஆபாசமா தெரியல. கண்டிப்பா தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பா அதுல இருந்திருக்கும். பட் உதயகுமார் சார் அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அந்த விதத்துல வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காம அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. லொகேஷன்ஸ் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புறேன். அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹேவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் கதை இருக்கு, திரைக்கதை கண்டிப்பா இருக்கணும். மானத்தை வாங்கிட மாட்டேன். என் படத்துல எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்ல. கண்டிப்பா வந்து அது ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல. படம் அவ்வளவுதான். சினிமா, அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில எண்ட் யூசர்ஸ் பாக்குறவங்க மக்கள். அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, பிரஸ், நியூஸ். அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பட்டும் படாம தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியா அதை பாயிண்டா எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமால இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும், ஊமை பாஷையில இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இந்தியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான். ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க. பாத்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களா ஆகுறாங்களே. அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஏதோ மெம்பர் ஆகுறதுனால இங்க ஏதோ 100 பேர் வாழ்றாங்கன்றதல்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நமக்கு உதவிகரமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமா சொல்றது. மற்ற விஷயங்கள்லாம் பேசல. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். டைரக்டர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆயிடுமா? கர்நாடகாவில் இருந்து வந்து கேரளாவில் சுத்திட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? பரவாயில்ல. பாத்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான்னா, மிக கேரளாவில் அவ்வளவு சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்க போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಮನೋರ್ ಜೊತೆ ಹೇಳಿ ಪಿಕ್ಚರ್ಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ಅಂತ. ఓకేవా? ఏమండి డాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கல. சரிடா, அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான். கார்னரா மீக்கு చాలా வாங்கணும். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்க அப்படிப்போம்.
ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனா இப்போ 3வது நாளே சக்சஸ் மீட் ஷீல்டோட கொடுத்துருவாங்க. கரெக்டா? கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லல, கிண்டலுக்காக சொல்லல. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சில படங்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது, போராட்டமா இருக்கு. நல்ல படங்களை கூட தியேட்டர் கொடுக்க முடியாத ஒரு தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்கு. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாம இருப்பான். ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவன் இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமா விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டா வரும். டெஃபினட்டா. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு 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 மைண்ட்ல போட்டு அதை அற்புதமா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி 2 ஹீரோ 2 ஹீரோயின், இன்னொரு பொண்ணு வேற காணுமே, அதை ஓகேங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்பவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமா, சித்தாரா விஜயா? விஜயன். மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்தது. எப்போ இல்லை, அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா? நல்லா இருந்தது. அப்பா இவங்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுக்கணும்.